கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகிவிட்டது என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தொடர்பாக வெளியாகும் புதிய தகவல்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துகின்றன. தமிழக மக்களின் நலன்களை பேண திமுக எதுவுமே செய்யவில்லை என்பது புலப்படுகிறது. காங்கிரசும் திமுகவும் குடும்ப அமைப்புகள், அவர்களின் மகன்கள் மகள்கள் முன்னேற வேண்டும் என்பதில் மட்டுமே அக்கறை. வேறு யாரை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. கச்சத்தீவு மீதான அவர்களின் அக்கறையின்மைதான் ஏழை மீனவர்கள், குறிப்பாக மீனவ பெண்களின் நலன்களை பெரிதும் பாதித்துள்ளது என்று பதிவிட்டுள்ளார். முன்னதாக கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்களை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்விகள் 3 தான். தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் மத்திய அரசு 29 பைசாவை மட்டும் திருப்பித் தருவது ஏன்? 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன்? 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா? திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளியுங்கள் பிரதமர் மோடி அவர்களே என பதிவிட்டுள்ளார். முன்னதாக திமுக அரசின் கடும் எதிர்ப்பை மீறியே கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு கொடுக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். கச்சத்தீவு விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், கச்சத்தீவு பிரச்சினை தொடர்பாக பொதுமக்கள் தெரிந்து கொள்வது முக்கியம். இந்த பிரச்சனை நீண்ட காலமாக பொதுமக்களின் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் உரிமை குறித்து நாடாளுமன்றத்தில் 1974 விளக்கம் தரப்பட்டுள்ளது. மேலும் அப்போது போடப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தப்படி கச்சத்தீவில் இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டன. கச்சத்தீவு விவகாரம் கடந்த 5 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு கட்சிகளால் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் தமிழக முதல்வர் எனக்கு பல முறை கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நான் 21 முறை கச்சத்தீவு தொடர்பாக பதிலளித்துள்ளேன். இது திடீரென எழுந்த பிரச்சனை அல்ல. பல ஆண்டுகளாக உள்ள இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு நேரடி பிரச்சனை. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது மாநில அரசிடம் கலந்தாலோசிக்கவில்லை என்று திமுக கூறுவதை ஏற்க முடியாது. இந்தியாவின் நிலப்பரப்பில் அப்போதைய மத்திய அரசும் பிரதமர்களும் காட்டிய அலட்சியமே இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து எழ காரணம். முன்னாள் பிரதமர்கள் யாரும் கச்சத்தீவு பற்றி கவலைப்படவில்லை என்பதுதான் உண்மை என்று அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 27/1/2015 தேதியிடப்பட்ட RTI மனுவை திரும்ப பார்க்குமாறு வேண்டுகிறேன். அந்த தேதியில் அவர்தான் நம் நாட்டின் வெளியுறவு அமைச்சராக இருந்தார் என நினைக்கிறேன். அந்த RTI பதிலில் இலங்கையிடம் கச்சத்தீவை இந்தியா வழங்கியதற்கான சூழலை நியாயப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது ஏன் வெளியுறவு அமைச்சகமும் அமைச்சரும் அந்தர்பல்ட்டி அடிக்கிறார்கள் என தெரியவில்லை. எப்படி மனிதர்களால் இவ்வளவு வேகமாக நிறம் மாறிக்கொள்ள முடிகிறது? ஒரு சாதுவான தாராள சிந்தனை கொண்டவராக இருந்தவர் ஒரு புத்திசாலித்தனமான வெளியுறவு அமைச்சராக RSS பாஜகவின் ஆதரவாளராக மாறியிருக்கிறார். ஜெய்சங்கரின் காலமும் வாழ்க்கையும் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். இன்று மீனவர்களுக்கு ஆழ்கடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணம், வேறு யாரும் இல்லை. 2014க்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். 2014க்கு பிறகான மீனவர்கள் பிரச்சினைக்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கச்சத்தீவு விவகாரம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதனிடையே கச்சத்தீவு பிரச்சனையில் காங்கிரஸ் திமுகவின் கபட நாடகம் அம்பலமாகியுள்ளது. பாஜக வெளியிட்ட ஆதாரங்களால் பயத்தின் பிடியில் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? வருகிற மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியின் தமிழக விரோத போக்குக்கு உரிய பாடத்தை மக்கள் நிச்சயம் புகட்டுவார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை காவல் நிறைவடைந்ததை அடுத்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை காவல் நீட்டிப்பை கோரவில்லை. அதே நேரத்தில் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. வேண்டுமென்றே விசாரணையை திசை திருப்புகிறார். அவருடைய டிஜிட்டல் உபகரணங்களின் கடவுச்சொற்களை தர மறுக்கிறார். ஆகையால் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று அரசு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தரப்பில் வாதிடப்பட்டது.
இதனையடுத்து கெஜ்ரிவாலை வருகிற ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா, மக்களவைத் தேர்தல் முடியும் வரை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் வைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் திட்டம் என்று குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலை மேட்ச் பிக்சிங் என கூறிய ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பாஜக புகாரளித்துள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் நடத்திய சோதனைகளில் இதுவரை ரூபாய் 109.76 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தமிழ் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பொய் கூறியிருக்கிறார். தன்னால் ஏற்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தின் மூலம்தான் அரசியல் கட்சிகளுக்கு நிதி எங்கிருந்து வந்தது, எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது தெரியும்படி மாற்றப்பட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. தேர்தல் பத்திர திட்டம் அனாமதேய முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. வேறு வார்த்தைகளில் கூறுவதாக இருந்தால், தேர்தல் பத்திர திட்டத்தின் மூலம் எங்கிருந்து நிதி வந்தது, அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்த விவரங்களை பொதுமக்களிடமிருந்து மறைக்க பிரதமர் மோடி விரும்பினார் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார்.